உலகத்திலே பல பேர் சாதனை படைக்கின்றார்கள். அதிலும் சில பேர் அந்த சாதனையிலே நீங்காத அளவிற்கு மக்கள் மத்தியிலே இடம் பிடிக்கின்றார்கள். அதிலும் ஒரு சிலர் காலத்தால் அழியாத சாதனையாளர்களாக மாற்றம் பெறுகின்றார்கள். இதன் அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன், இந்த சாதனை படைக்க இருக்கின்ற குழந்தை அன்னையின் வயிற்றிலே இருக்கின்ற போது அவர் சாதனைக்குரிய ஆயத்தங்களை மேற்கொண்டு விட்டாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. 2 வயது 10 மாதங்கள், இன்னும் 3 வயதாகவில்லை. அதற்குள்ளே ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த சாதனை நிகழ இருக்கின்றது. இந்த வித்தியாசமான சாதனையினை நேரடியாக கண்காணித்து அந்த குழந்தையின் எதிர்காலம் சுபிட்சமிக்கதாக மாற்றமடைய வாழ்த்துக்களை வழங்க வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய மாநகரத்தினுடைய ஆணையாளர். அவரை நாங்கள் விழித்துக் கொண்டோம். நேரடியாக நடுவணம் புரிவதற்காக ஏன் நேரடியாக என்று கூறுகிறேன் என்றால், ஏற்கனவே பல தடவைகள் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய நிறுவனர், அதன் செயற்குழுவினர், முகாமைத்துவ குழுவினர் காணொளி வாயிலாக இந்த குழந்தையினுடைய சாதனைகள் மேற்பார்வை செய்யப்பட்டு பார்க்கப்பட்டு அது சாதனையாக அங்கீகாரம் செய்யப்பட்ட பிற்பாடுதான் இங்கு அது நிகழ்த்தி காட்டப்படுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. எனவே இது சாதனையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சாதனை. இன்று எங்களுடைய விருந்தினர்கள், பொதுமக்கள், உறவினர்கள், ஊடகவியலாளர்கள் மத்தியிலே சாதனையாக வெளிக்காட்டப்பட இருக்கின்றது. சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இந்தியா தமிழ்நாட்டிலே தலைமைச் செயலகத்திலே கொண்டு உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே அங்கத்தவர்களை நிர்வாக சபை செயற்குழுவினை கொண்டு இயங்கி வருகின்ற சாதனையாளர்களை பாராட்டி கௌரவப்படுத்தி அந்த சாதனையினை அங்கீகரிக்கப்பட்ட முறையிலே சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்திலே பதிவு செய்யப்படுகின்ற ஒரு அமைப்பாகும். இதன் பிரகாரம் இலங்கையிலும் அவற்றுக்கான ஒரு செயற்குழு இயங்கி வருகின்றது. அதன் அடிப்படையிலே இலங்கைக்கான துணை செயலாளராக நான் இருக்கின்றேன். அதுபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தலைவராக மட்டநகர் சிவ வரதகர் அவர்கள் இருக்கின்றார். செயற்குழு உறுப்பினராக கவிஞர் அழகுதல் இருக்கின்றார். ஏன் இந்த விடயங்களை உங்கள் முன்னிலையில் கூறுகிறேன் என்றால், இது சாதாரணமாக ஒரு அங்கீகாரம், சாதனையை அங்கீகரிக்கின்ற என்பதற்கு மேலாக முறையாக சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டு சகல நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட சமூகத்தின் மத்தியிலே நற்பணிகளை புரிகின்ற பல்வேறு மட்ட அமைப்புகளிலே செயற்படுகின்ற அதே நேரம் சிறந்த ஆளுமை மிக்க நடுவர் குலத்தினை கொண்டு இயங்குகின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் பல்வேறுபட்ட சமூக நல அமைப்புகளோடு சேர்ந்து நற்பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஏற்கனவே பல முறைகள் பார்க்கப்பட்டு காணொளி வாயிலாக பரிசீலனை செய்யப்பட்ட ஒரு உலக சாதனை, ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 195 நாடுகளின் தலைநகரங்களின் பெயர்களை குறைந்த நேரத்தில் வேகமாகவும் விவேகமாகவும் சொல்லி அந்த உலக சாதனையினை நிலைநாட்ட இருக்கின்றார் கிஷன்ராஜ் தன்யஸ்ரீ என்கின்ற அந்த குழந்தை. ஒரு குழந்தை, நாங்கள் சமூக மட்டத்திலே எத்தனையோ வளர்ந்தவர்கள் இருக்கின்றோம். தேவையான
காரியங்களும் செய்கின்றோம், தேவையற்ற காரியங்களும் செய்கின்றோம். ஆனால் அந்த குழந்தை கற்றுக்கொண்ட விடயங்களை தன்னகத்தே கொண்டு அது எவராலும் முடியாத காரியம். அது இறைவன் கொடுத்த வரம். அந்த வரம் இன்று சாதனையாக, உலக சாதனையாக இன்று பதிவு செய்யப்பட இருக்கின்றது. உண்மையிலே சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு துறை சார்ந்து விளையாட்டு, கலை, இலக்கியம், இவ்வாறு வீர தீர செயல்கள், யோகாசனம், இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களுக்கான அங்கீகாரம் வழங்கி வருகின்றது.